சனி பகவானை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுக்கிறவர் சனி. பணவரவு சற்று கம்மியாக இருந்தாலும் உடல் நலத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார், பொருளாதாரத்தில் ஏற்ற நிலையை கொண்டு வருவார், வாழ்க்கையில் மாற்றங்களையும் கொண்டு கொடுக்கக்கூடியவர். உலக பொருளாதாரத்தில் எண்ணெயினுடைய பிரச்சனைகள் வரும். இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவங்க அந்த காலகட்டங்களில் பணம், லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் சரண்டர் அவருக்கு பொருளாதாரம் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இது பொற்காலம்னு சொல்லலாமா? வேலை வாய்ப்புல மாற்றங்கள் ஏற்படும். வேலையில உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுத்து அங்க பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. தடைபெற்ற திருமணங்கள் அத்தனையும் திருமணம் கைகூட காலக்கூடிய காலகட்டங்களும் இந்த சனிப்பெயர்ச்சி காலமான 2.5 வருஷத்துல மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏறும், உடல் உழைப்பு அதிகமாக போகும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய காலகட்டம். ஜாக்கிரதையாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரலாம், வேலை செய்யும் ஆட்கள் மூலியமாக பிரச்சனை வரலாம். அரசியல் சம்பந்தத்தில் இருப்பவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கர் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா. இப்போது நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறது சனி பெயர்ச்சி. மார்ச் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அடுத்தது இன்னொன்று இருக்குது. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ சத்தியவான், நியாயவான், தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல பலன்களும், தீய காரியங்கள் செய்தால் தீய பலனும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது. சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க, கொடுக்கறதுலேயும் அளவு கடந்து கொடுப்பார், கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார். அப்போ இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த 2.5 வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமிக்கபுளாக கொண்டு விட்டுருவார். நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா, அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்க அசிங்கங்கள், அவமானங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனைகள், பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள், செயல்பாடு முடக்கங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி, அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி, யூரினரி இன்ஃபெக்ஷன்னு, அதே போல் மூட்டு வலி, முழங்கால் வலி வரக்கூடியது, அதே போல் பிறப்பு உறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர், இத்தனையும் கொடுக்கக்கூடியவர். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சட்டையில் கூட ஒரு 20 வருஷம் சம்பாதிச்ச பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்த்தாசிரம சனியோ 7.5 சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெருவீதியில் விட்டுருவாங்கன்றாங்கள, அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான். அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட் ப்ராபர்லி சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் சற்றேறக்கூடிய 2.5 வருஷம், இந்த 2.5 வருஷம் ஒரே சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி. சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலே பண்ண முடியாது, எம்பெருமான் விநாயகர்னாலையும் ஆஞ்சநேயர்னால தான் பண்ண முடியும். அப்போ அந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க, எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க, எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க. சரி, இந்த சனி பெயர்ச்சி எப்போ வருது? நம்மளை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்கங்கள் 3 இருக்குது. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம், 3வது எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம். வாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய கோயில்களில் ஆகமத்தில் ஃபாலோ பண்ணுறது வாக்கியம். இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க, இந்த 6/3/2026 தான் சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி உற்சவம் கொண்டாடுறாங்க. பேசிக் நம்பர் 1. அப்போ வாக்கியம் அப்படின்றது ஆகம சாஸ்திரத்துப்படி, ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம். நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய கணிதப்படி. சனி பெயர்ச்சி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது 6/3/2026. அவர் என்ன மாறுறாரு அப்படின்னாக்க, காலையில் சற்றேறக்குறைய 8:30 மாறுறாரு. என்ன நட்சத்திரத்தில் மாறுறாரு?
புரட்டாதி 3லேருந்து புரட்டாதி 4க்கு மாறுறாரு. அன்னைக்கு என்ன கிழமை? வசந்த கிழமையான வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய நட்பு ராசியான கன்னியா ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்படி ஏற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்களில் சனி பகவானானவர் கும்பம் நேற்று மீனத்துக்கு போகிறாரு. சரி, அங்கே எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 24/4/2028 வரலும் சற்றேறக்குறைய 2 வருஷம் 40 நாள் இருப்பார். இதுக்கு நடுப்புற குரு பயிற்சிகள் இருக்குது. குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் ஒன்று இருக்குது, அடுத்தது அக்டோபர் மாதம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 16/11/2027 இருக்குது. இது ஏன் சாமி குரு பயிற்சியை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வரும்போது தான் அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் நிகழும். அப்போ இந்த 2.5 வருஷத்தில் இந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலன்களையும் சொல்லுவார். அதை தவிர இப்போ எளிய பரிகாரங்கள், பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு சனி பகவானை நம்ம என்ன சொல்கிறோம்? மந்தக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இரும்பு ரசாயனத்துக்கு தொடர்பு உள்ளவர்னு சொல்கிறோம். அதே போல் தொழில் ஸ்தானாதிபதி மற்றும் ஆயுள் காரகன் சொல்கிறோம். அப்போ இதை மாதிரி அந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி வரவங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்றதை நம்மளோட அஷ்ட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. சனி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு 10 நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை, இரக்கத்தை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவருக்கு 7.5 சனியோ, அஷ்டமத்து சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்தீர்களேயானால் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதும், தன்னை பற்றி அதாவது யார்கிட்டையும் போட்டி போடுறது, அந்த மாதிரியான தான் மிகப்பெரியவர் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சுமூகமாக செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அகங்காரம் இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது. இயற்கையாகவே சனி பகவான் துலாத்தில் வந்து உச்சம் பெறுறதுனால எந்த ஒரு நேர்மை நீதியும் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஆனால் அதே சனி பகவான் இந்த நேர்மை நீதி இல்லாமல் பொது வாழ்வில் இருந்து அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இடத்தில் இருந்தார்களே ஆனால் அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே, கன்னி அப்படின்னாலே புதனுடைய ஆதிபத்தியம் கொண்டவங்க, அதிகமாக சிந்திக்கக்கூடியவங்க, அதிகமாக செயல்படக்கூடியவங்க. எல்லாரும் 2022 பற்றி யோசித்தாங்க அப்படின்னாக்க கன்னியாராசிக்காரங்க 2032 எப்படி இருக்கும்னு கால்குலேஷனில் ஈடுபடக்கூடியவங்க. இவங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்படியேற்பட்ட இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் இருந்து பல அற்புதங்களை நிகழ்த்தவர் சனி பகவான். இப்போ 7ஆம் இடத்துக்கு வராரு. சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு பேர் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது கெண்டகச்சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கெண்டகச்சனி அப்படின்றது சற்றேறக்குறைய 2.5 வருஷம் இருக்கும். எப்பொழுதுமே புதனுக்கு சனி நட்பு, புதனுடைய ராசிக்கும் சனி நட்பு, சுக்கிரனுடைய ராசிக்கும் சனி நட்பு அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில். சரி, ஆனாலும் அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வார். ஏன் ஜாமி அப்படின்னாக்க இவருக்கு ஒருத்தருக்கு தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கிறது, சனி ஈஸ்வரன். அப்போ நியாயங்கள் தர்மங்கள் வழியில் கன்னியாராசி அன்பர்கள் செயல்பட்டால், அது என்ன சாமி செயல்பட்டால், கண்டிப்பாக செயல்பட்டால் அந்த சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அப்போ அப்படியே ஏற்பட்ட பரம பவித்திரமான உன்னதமான காலகட்டங்களில் 7ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. அப்போ 7ஆம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அப்படின்றது 1 லைஃப் பார்ட்னர், 2 தொழில் பார்ட்னர். அப்போ லைஃப் பார்ட்னர் கூட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம்.
அப்போ இந்த காலகட்டங்களில் லைஃப் பார்ட்னர் கூட அது ஆணாக இருந்தால் பெண்ணோடையும் பெண்ணாக இருந்தால் ஆணோடையும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் வாதம் விதாண்டாவாதங்களை இந்த 6/3/2026 24/4/2028 வரையிலும் தவிர்ப்பது சிறந்தது. நீயா நானா அப்படின்னு போனோம்னா கண்டிப்பாக அது பிரிவினையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை வாய்ப்புகளை உண்டாக்கும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்க, நம்மளுடைய தொழில்காரகன், கர்மக்காரகன், ஆயுள்காரகன் அப்படின்றத நம்மளுடைய சனி பகவானை தான் செய்யக்கூடியும். அதுவும் இந்த கன்னியாராசியை சேர்ந்தவங்க பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் இந்த 6/3/2026 24/4/2028 வரையிலும் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். பண்ணக்கூடிய பார்ட்னர் கூட கண்கொத்தி பாம்பாகவே இருக்கணும். ஒரு சில காலகட்டங்களில் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ 7ஆம் இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். லைஃப் பார்ட்னர்கிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கணும், தொழில் பார்ட்னர்கிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இதை தவிர சனி பகவானுக்கு பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வைகள் கிடையாது. 3 கிரகங்களுக்கு மட்டும் விசேஷ பார்வைகள் உண்டு. அதில் எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு விசேஷ பார்வை உண்டு. அவருக்கு விசேஷ பார்வை 3ஆம் பார்வை. 3ஆம் பார்வையாக பார்க்குறது உங்களுடைய ராசியின் 9ஆம் இடமான ரிஷபத்தை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தது அவர் ராசியை சப்தம பார்வை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தது அவர் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் 9ஆம் இடத்தை, ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடிய இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு படிப்பில் தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பார்த்த இடம் பாழாகும். அப்போ இந்த உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், பிஹெச்டி பண்ணக்கூடியவங்க ஒரு முறைக்கு 2 முறை படிக்கிறதோட எழுதி பார்த்தோம்னாக்க ஞாபக மறதியை தவிர்க்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு லெதாச்சிக்காக இருக்க வைப்பார். பார்த்துக்கலாம், பார்ப்போம், நாளைக்கு படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம் அப்படின்ற கவனக்குறைவை கொடுத்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்துட்டு காலி பண்ணிடுவார். அதனால் அன்னன்னைக்கு உண்டான வேலையை அன்னன்னைக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். அதே போல் இந்த கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்கள் புகழின் உச்சிக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது நான் ஒன்று புதுமையாக செய்கிறேன், எல்லாருக்கும் இல்லாமல் நான் ஒரு புதுமையாக செஞ்சுட்டு பேர் வாங்குகிறேன் அப்படிங்கும்போது அது நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக கொண்டு வந்துடுவார். நீங்கள் என்ன நினச்சி செஞ்சிட்ருப்பீங்க? பாசிட்டிவ் பப்ளிசிட்டியாக இருந்துச்சுனாக்கா நம்ம பெரிய லெவலில் வரலாம்னு நினச்சி பண்ணுவீங்க. அது அப்படியே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த 6/3/2026 24/4/2028 வரலும் ஒரு புதுமையும் நம்ம படைக்க வேண்டாம். ரெகுலர் காரியத்தை செஞ்சோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதே போல் தகப்பனுக்கு உடல் நலத்தில் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பனுடைய சொத்துக்கள் கைமாறக்கூடிய வாய்ப்புகள் பிரச்சனை உண்டு. தகப்பனுடைய தொழிலை செய்யக்கூடியவங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த 3 காரியத்தையும் 24/4/2028 அப்புறம் தொடங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி தொடங்கினா சிக்கல் வந்துடும். என்ன சாமி, நீங்கள் 7ல் இருக்கும்போது இவ்வளோ சிக்கல் சொல்கிறீங்க, சனி பகவானோட பார்வை அடுத்தது அஷ்டமத்தில் வராரே சாமி, அது வேறு இன்னும் கெடுப்பாரே அப்படின்னா பயப்பட வேண்டிய தேவையில்லை. சனி பகவானை பொறுத்தளவுக்கு 3, 6, 8, 12 இருக்கக்கூடியது சிறப்பாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் தள்ளி போடுறது சிறப்பு. சரி, இதை தவிர சனி பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் கொடுப்பார் அப்படின்றத நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சனி பகவான் கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். சரி, 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் படிப்பு சம்பந்தமாக மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சற்று தடைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இல்லாமல் அதுக்கு அடுத்த செகண்ட் டாப் ரேங்கிங், அதாவது செகண்ட் செட் ஆஃப் டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தந்தையின் சொத்து வந்துடும், ஆனால் அவருடைய உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் நல்ல ஒரு சீரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது.
அது தவிர பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய உழைப்பால் முன்னேறிய, அதாவது சில ஆர்கனைசேஷன்ஸில் பெரிய பிரச்சனைகள் வரும், தந்தைக்கும் மகனுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதனால் மென்டல் ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக மென்டல் ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சில காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா உடற்பயிற்சி ரொம்பவுமே முக்கியம். உடற்பயிற்சி செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக இந்த பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்ட்னர்னுடைய பிரச்சனைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகளை தொழிலில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாட்டிலிருந்து பொருள் வரணும்னு பார்க்குறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா பயங்கர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா புதிய வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கணும் புதுசாக அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் சற்று பின்னடைவு இருக்கும். அதில் டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் லீகாலிட்டியை கொஞ்சம் ஒழுங்காக பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அந்த வீடு ஏதாவது வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த விஷயத்தில் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கா, எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது சனி 7ஆம் இடத்துல இருக்காரே அது ஒரு பெரிய பின்னடைவா அப்படின்னா 7ஆம் இடத்துல சனி இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் வரும், வெளிநாடு போகக்கூடிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இந்த கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் ஐயப்ப சுவாமியை சரணாகதி அடைகிறது சிறப்பாக இருக்கும். எப்படியாவது இந்த காலகட்டங்களில் சபரிமலையை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் அதுதான் மலையாள மாதத்தின் தொடக்கம் 5 நாள் நடை திறந்திருப்பாங்க. இந்த 5 நாள் நடை திறந்திருக்கிற இடத்துல கூட்டம் குறைவாக இருக்கும். அப்போ 6/3/2026 24/4/2028 எப்படியும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாசாந்திர நடைத்தரப்பில் போயிட்டு இருமுடி சுமந்து பொண்ணு 18ஆம் படி மிதித்து எம்பெருமானான தர்மசாஸ்தாவை கண்டு தொழுதுட்டு வந்தோம்னா வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே விலகும். பொண்ணு 18ஆம் படி ஒவ்வொரு படிக்கும் தனித்தனி தத்துவங்கள் உண்டான படி. அந்த 18ஆம் படியை மிதிக்கும்போது நீங்கள் செய்த கர்மாக்கள், நீங்கள் செய்த பாவங்கள் அத்தனையும் போகக்கூடியது இந்த காலகட்டங்கள். சாமி எனக்கு தர்மசாஸ்தா கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னாக்களே தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஊர்களில் எம்பெருமான் தர்மசாஸ்தா கோயில் இருக்குது. அந்த தர்மசாஸ்தா கோயிலுக்கு வாரம் சனிக்கிழமை போயிட்டு ஐயப்பனை தொழுதுட்டு வாங்க. அதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த சனிக்கு உண்டான தொந்தரவுகளுக்காக எம்பெருமான் ஐயப்பனுக்கு போடுறது நீராஞ்சனம் அப்படின்றது தேங்காவை உடைச்சி அதில் உள்ள இளநீரை கொட்டிட்டு ஒரு எல்தீபம் காடா துணியில் வச்சுட்டு எம்பெருமான் ஐயப்பனுக்கு காமிக்கக்கூடியது நீராஞ்சனம். இந்த நீராஞ்சனம் அப்படின்றது சனிக்கிழமை செய்வாங்க. இது சனி பிரீத்தி ஆகும். அப்போ நீங்கள் அங்கே சபரிமலை போய்ட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டு தொழுதுட்டு வாங்க. அப்படி தொழ முடியாதவங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள எம்பெருமான் ஐயப்ப சுவாமிக்கு சனிக்கிழமை நீராஞ்சனம் பண்ணிட்டு வாங்க. சாமி எனக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் சொல்லக்கூடிய எளிய காயத்ரி 6/3/2026 24/4/2028 வரலும் டெய்லியே ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திரிச்சு விட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை டெய்லி 8 ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா?
கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுடைய வீட்டுக்களை குப்பைகளை அள்ளி சென்று போகிறாங்கல்ல, அந்த குப்பைகளை அள்ளி கொண்டு போகிறவங்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு அவங்களுக்கு உண்டான கை உறை ஒன்று, இல்லாட்டி கால் செருப்பு வாங்கி கொடுக்கலாம். அதே போல் வயது முதிர்ந்தவங்களாக இருந்தாக்க இரும்பு தடி வாங்கி கொடுக்கலாம், கொடை வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல உள்ள கோயில் பூசாரிகளுக்கோ, கோயில் ஐயர்களுக்கோ, பட்டாச்சாரியார்களுக்கோ என்னென்ன பொருளாதாரத்தில் உதவி செய்ய முடியுமோ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தர்மத்தை ரட்சிக்கணும். அந்த தர்மத்தை ரட்சிக்கிறவங்க கோயிலில் உள்ள பூசாரிகளும், கோயிலில் உள்ள ஐயர்களும், கோயிலில் உள்ள சிவாச்சாரியார்களும், கோயிலில் உள்ள பட்டாச்சாரியார்களும் தான். இவருக்கும் இறைவனுக்கும் தான் நேரடி தொடர்பு. அப்போ அப்படி நேரடி தொடர்பில் உள்ளவங்க பெரும்பாலும் பார்த்தோம்னாக்க பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. கோயிலில் உள்ள சிவாச்சாரியாக இருக்கட்டும், பூசாரியாக இருக்கட்டும், பட்டாச்சாரியாக இருக்கட்டும், அவங்க குறைந்த வருமானத்தில் தான் அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் எம்பெருமானுக்கு சேவை செய்வதே பெரிய காரியம் அப்படின்ட்டு தன்னுடைய அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க மழை காலம், வெயில் காலம், புயல் காலம் எதுவுமே கிடையாது. அவங்க எல்லா நாளும் போய் பெருமாள் கோயிலாக இருந்தாலும் திறக்கணும், ஈஸ்வரன் கோயிலாக இருந்தாலும் திறக்கணும், அம்மன் கோயிலாக இருந்தாலும் திறக்கணும். நம்ம லீவு போட்டுருவோம், விட்டுட்டு இருப்போம் மழையாக இருக்குன்ட்டு. ஆனால் அவங்க போவாங்க. எம்பெருமான இறைவனை சேவிக்கக்கூடிய அந்த சிவனடியார்கள், அந்த பட்டாச்சாரியார்கள், அந்த பூசாரிகளுக்கு வேண்டிய பொருள் உதவி செய்யுங்க. கண்டிப்பாக பிரச்சனையை விட்டு வெளில வரலாம். சரி, மொத்தத்தில் கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தரும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்முடைய கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, கன்னியாராசியை பொறுத்தவரையும் 7ஆம் இடத்தில் சனி பகவான் வரார். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவருக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். அதை தவிர பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னர் கையோங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதன் மூலியமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு பார்த்தீங்களேனால் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் புதிய வீடு மனை அமையும். இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் எல்லாமே ஜாகிரதையாக பார்த்து வாங்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் கிளியராக இருக்கான்றதை பார்த்து அதற்கு உண்டான வேலைகளை செய்வது நிச்சயமாக நல்லது. இந்த கன்னியாராசிக்காரர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, அதை தவிர இன்ஜினியராக இருக்கிறவங்க, அதை தவிர ஏரோநாட்டிக் இன்ஜினியராக இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சைடில் இருக்கிறவங்க, எழுத்து பணியில் இருக்கக்கூடிய கவிஞர்கள், கலைஞர்கள், ஆர்ட் டைரக்டர்ஸு, சினிமா துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தீங்களேனால் இந்த புஸ்தகம் சம்பந்தமாக அதாவது டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, தட்டச்சு பயில்றவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்பவும் முக்கியம். உடல் நலத்தில் பேணி காப்பது மிகவும் நிச்சயமாக வேண்டும் அப்படின்றதையும் சொல்கிறோம். 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு மாற்றம் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. சரி, இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பொறுத்தவரையிலும் சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார். அதை தவிர அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவருடைய வீடு. அதனால் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவார். உடல் நலத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவார். பண வருமானத்தை கட்டி போடுவார். லாபங்களை குறைப்பார். லாபங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார். அதன் மூலியமாக உங்களை ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தவரை லட்சாதிபதியாக பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பார். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேனால் சனி பகவானுக்கு முதல்ல சனி காயத்ரி சொல்கிறது. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்ற சனி காயத்ரியை ஒரு நாளைக்கு 8 முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக இந்த சனி பெயர்ச்சி ஆன காலத்திலிருந்து அடுத்த பெயர்ச்சி வரணும் டெய்லி ஒரு 8 முறை சொல்கிறதுல நிச்சயமாகவே சனி காயத்ரி ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கும். அதை தவிர ஒன்று முடியல என்னால் அப்படின்னா சனிக்கிழமை கார்த்தால சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் சனி ஹோரைன்னு சொல்லுவாங்க. அந்த சனி ஹோரையில்
கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சனி காயத்ரி சொல்வதின் மூலியமாக அவர் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறது இல்லை. ஐயா, நான் பண்ண தப்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்தருளணும் அப்படின்றத கேட்குறதுக்கு. மிச்ச கிரகங்கள் இப்போ நம்ம சுக்கிரனை வழிபடும்போது சுக்கிரனுடைய பவர் நம்மளுக்கு வரணும், சுக்கிரனுடைய அனுகூலம் வரணும்னு நம்ம கேட்போம். ஆனால் இங்கே சனி பகவானே என்னை பிரச்சனையில் ஆட்படுத்தாதே, நான் மிகப்பெரிய வறியவன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தண்டனைகள் அதில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார். சரி, வேறு என்ன பண்ணலாம்? சரி, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இந்த எள் விளக்கு போட்டுட்டு வர்றது, ஒரு 8 நவகிரக சன்னதியில் ஒரு எள் விளக்கு சனி பகவானுக்கு போட்டுகிட்டே வாங்க. குறைந்தபட்சம் ஒரு விளக்கு, அதிகபட்சமாக 8 விளக்காக போடுறது ரொம்பவும் விசேஷம். எள் விளக்கு போட்டுட்டு வாங்க. சரி, அதை தவிர காகத்திற்கு சனிக்கிழமை சாதம் வைக்கிறது, சாதத்தில் முடிஞ்சதுன்னா 2 எள்ளை தூவி வைக்கிறது, அதாவது பித்திருக்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது நல்லது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்கறது, சனிக்கிழமை விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது பண்ணுறது. ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணும்போது தயிர் சாத பிரசாதமோ இல்லை வெண்ணெய் காப்பு செய்கிறது, இது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதோட பார்த்தீங்களேனால் கீழ்த்தட்டு மக்கள், அதாவது துப்புரவு தொழிலாளர்கள், இந்த ஸ்கேவெஞ்சிங் பீப்புள், இவாளுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தமான, அது தவிர இரும்பு சம்பந்தமான இது தானமாக கொடுக்கறது. இரும்பு சம்பந்தமான அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாண்டு, மண்வெட்டி, இதெல்லாம் இந்த உடல் உழைப்பு செஞ்சு பிழைக்கிறவங்க அவங்களுக்கு தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கறது. கோவிலில் இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 9-5 வேஷ்டி இல்லைன்னா 16 வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்கறது. எண்ணெய், ஒரு புது பாத்திரம் வாங்கி அதில் நல்லெண்ணெயை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் உபயோகப்படுத்திக்கிங்க, இல்லை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்கன்னு சொல்லி கொடுக்கறது. இது சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறோம். சரி, இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு, அதாவது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது. அது தவிர பக்கத்தில் பார்த்திங்கன்னா எள் உருண்டை, அது வாங்கி தானம் கொடுக்கறது. அது தவிர எள்ளில் வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தானம் கொடுக்கறது. லோயர் பீப்புள், அதாவது கீழ்த்தட்டு மக்களுக்கு லெதரில் ஏதாவது வாங்கி, அதாவது க்ளவுஸு, அதாவது தரையை துப்புரவு பணியாளர்களுக்கு தரையை க்ளீன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி மூத்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு, அதாவது இந்த சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்சதுன்னா துணி வாங்கி தானம் கொடுக்கறது. சனிக்கிழமையில் துணி தானம் கொடுக்கறது, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எண்ணெய், அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறது. இது எல்லாமே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது. இதை தவிர பார்த்தீங்கன்னா கால் முடவனாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது கால் உடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு உண்டான இந்த வீல் சேரோ இல்லைன்னா கையில் வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இரும்பு சம்பந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது. இது பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களால் முடிஞ்சது, இதில் எது வேணாலும் பண்ணலாம், எது பண்ண முடியறதோ அதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்த அளவு தப்பிக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். அதனால் இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக சனி பகவான் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.